உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வாசிக்கப்பட்ட ஆசிரியை மன்னிப்பையும் முழுமையாக நிறைவாக உங்கள் ஒவ்வொருவருடைய நாம் சிறப்பாக தெரிவிப்போம். நம்முடைய மாணவர்கள் குற்றங்களை ஏற்று அவர்களுடைய இறையிடம் மன்னிப்பு பேசுவோம். எல்லாம் நல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்பிக்கை நம் தாக்குதலை மதித்து நம்மை முடிவில்லா வாழ்வு செல்வாராக. உலகின் பாவங்களை
ஆண்டவரே, புனித தூதர்களை மாற்றியுடைய நாமங்களை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்களும் அதற்கு இறைவனிலிருந்து என்று விரைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உன்னோடு தூய ஆவியாரை ஒன்றைக்கும் இறைவனாய் என்றென்றும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அன்றாட வேண்டுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் கண்டிருப்பது சீலன் மலையில் வாழும் கடவுளின் நகரம். எவ்விடம் எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். இறை வார்த்தைகள் 12, அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 18 முதல் 19 மற்றும் 21 முதல் 24 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த அன்றாடமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் குழைந்துச்சு பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் அஞ்சி நடுகின்றோம் என்று முழுசெய்தி சொல்லும் அருந்து அக்காட்சி அச்சம் கிடைத்தது. ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயன் மலை வாழும் கடவுளின் நகர் விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைமையானவர்கள் திருச்சபை விழாக்கூட்டம் என அங்கே கூறியுள்ளது. 70 லட்சம் நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவரும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையும் இறைவாக்கினர்களும் இயேசுவின் முன்னிலையிலும் இருக்கிறீர்கள். ஆமென் கடவுளுக்கு ரத்தத்தை போலெழுந்து சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
தூய மாற்றியே பரிசுத்தம் செய்து தூய மாற்றியே பரிசுத்தம் செய்தி 6 இறை வசனங்கள் 7-13 வரை. அக்காலத்தில் இயேசு பன்னிரு வகையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்ப தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகம் அளித்தார். மேலும் அயலத்திற்கு கைகள் தவிர உடம்பு, பை, இடைக்கச்சை, செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் வெளியேறி கொண்டு கொள்ளலாம். அனைத்திற்கும் அங்கே ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவன் நிலையில் தங்கியுங்கள். உங்களை எந்த உணாவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படைத்துள்ள ஊசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிராக சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாக வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஊற்றினார்கள். உடல் மற்றும் பல்லை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இதரமாக வழங்கும் இன்றைய வாழ்வுதல் பரிசுத்த நற்செய்தி. நம்மை ஆஸ்வதித்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பேசி நமக்கு தேவையான எல்லா ஆசையும் பலனையும் கொண்டிருக்கின்ற புனித லூர்து அன்னையுடைய ஆண்டு திருவிழாவை நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு நாம் இந்த திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாட நம்மையே சிறு சிறுதாக தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு என்னன்னா, அன்னையினுடைய நம்பிக்கை. இந்த அன்னையினுடைய நம்பிக்கையை நாம் எப்படி மேற்கொள்வது? உங்களுக்கு கேட்கிறீங்களா? சொல்றீங்களா? நம்பிக்கைனா என்ன? நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை சொல்லி அடிக்கடி பேசுகிறோம். அந்த நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி யாருக்காக தெரியுமா? இன்றைக்கு நாம் அன்னையினுடைய நம்பிக்கை என்கின்ற தலைப்பிலை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கைகள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கைகள் நம்ம வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லுவோம். இந்த நம்பிக்கை என்ன? புரியல? நம்பிக்கை கேட்பது கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை. நம்பிக்கை என்பது என்னவென்னா, எபிரேயர் திருமுகத்தின் ஆசிரியர் மிக அழகாக வரையறுத்தார். எபிரேயர் திருமுகம் 11ஆம் அதிகாரம்
1வது வசனத்தை நாம் எடுத்து படித்து பார்த்தோம் என்றால் நீங்கள் தெரிந்துள்ள யாரும் வச்சுக்கிறீங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்னும் உறுதி. நீங்க பலவற்றை குறித்து கனவு கண்டு கொண்டிருப்பீர்கள், கனவு காண்பீர்கள், அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்கின்ற உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாது, நாம் பார்க்க மாட்டோம், அதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் என்றால் அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை என்பதற்கு ஒரு சிறந்த வரையிலையை எபிரேயர் நிருபத்தில் ஆசிரியர் நாம் நம்பி இருப்பது கிடைக்கும் என்கின்ற உறுதி. எதிர்நோக்கு அதை பற்றிய கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை என்று சொல்கிறார். இந்த இறைவார்த்தை இன்றைக்கு நாம் கவனம் எடுத்து சிறப்பிக்கின்ற நம்முடைய தாய் அன்னை மரியாதைக்கு மிக நம்முடைய பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது பல ஒற்றுமைகளை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே நம்பிக்கையின் தந்தை அல்லது விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆபிரகாம். ஆபிரகாமின் வழியாக பழைய ஏற்பாடு தொடர்கிறது. புதிய ஏற்பாட்டை நம்பிக்கையின் நாயகியாக யார் அறியப்படுகிறார் என்று சொன்னால் நம் தாய் அன்னை மரியாதை. எப்படி இருந்தால் கடவுளால் ஏதாவது ஒன்றுமில்லை என்று வானதூதர் சொல்கிற பொழுது அதை விசுவசித்து நம்பி தன்னிலையில் தன்னுடைய மகனை பெற்றெடுத்த காரணத்தினால் அன்னை மரியாதை நம்பிக்கையின் நாயகியாக இருக்கிறார். ஆக பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி இந்த விசுவாசத்தின் அடிப்படை நம்பிக்கையின் அடிப்படை வாழ்க்கையை பட்டியலிடுகிறது. அதிலே முதலிடம் வகிப்பவர் ஆபிரகாம். புதிய ஏற்பாட்டிலே முதலிடம் வகிப்பவர் இந்த 2 பேருடைய வாழ்க்கையை நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை என்றால் என்ன? நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாமை பற்றி ஐயமற்ற நிலை என்ற வரையறையை நாம் பார்க்கிறோம். இதை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்வாக்கினார்கள், வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எசாயா புத்தகத்தை நாம் படித்து பார்ப்போம் என்றால் பொன்னை உழைவிட்டு புடமிடுவது போல உங்களை நான் புடமிடுவேன் என்று ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்வார். பொன்னை தங்கத்தை நெருப்புல போட்டு காய்ச்சினால் தூய்மையான தங்கமாக மாறும். பொன்னை உழைவிட்டு புடமிடுவது போல நானும் உங்களை புடமிடுவேன் என்று சொல்றார். அதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம் தாய் அன்னையுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ஆபிரகாமை ஆண்டவராகிய கடவுள் அழைக்கின்ற பொழுது அவருக்கு ஏறக்கூடிய 70 வயது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவரை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய வீட்டை விட்டு, உன்னுடைய உடன்பிறப்புகளை விட்டு, உன்னுடைய உறவுகளை விட்டுவிட்டு, உன்னுடைய ஊரை விட்டுவிட்டு, உன்னுடைய இடத்தை விட்டுவிட்டு, உன்னுடைய நாட்டை விட்டுவிட்டு நான் நம்பிக்கை எடுத்து உன்னை பகுதி பெருக செய்து உன்னுடைய வழிபரப்பை வானத்து விண்மீன்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் உன்னுடைய இடத்தை நான் பகுதி பெருக செய்தேன் என்று சொல்கிறார். 73 வயது. குழந்தை பிறப்பதற்குரிய எந்த அறிகுறி இதுவரைக்கும் கிடைக்கிறது, இனிமேலும் கிடைக்குமா என்பது ஒரு ஐயம், ஒரு சந்தேகம். ஏன்னா 75 வயசு ஆயிடுச்சு என்ன செய்வோம், இதுக்கு மேல குழந்தை பிறக்கிறது. இன்னைக்கு திருமணத்துக்கு நம்ம என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு 30 வயசுக்காக திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் குறுகிய காலத்தில் அந்த குறுகிய காலத்தில் குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும் என்று நாம் நினைக்கிறோம். 30 வயசு ஆயிடுச்சுன்னா கேட்பாங்க செய்தியாக அந்த பொண்ணு மாதிரி கட்டி போறார், அந்த பையன் கட்டி போறார் என்று நாம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துவிடுகிறோம். ஆபிரகாம் 75 வயதில் இருக்கின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் அழைக்கிறார். அழைத்து ஏறக்குறைய 25 ஆண்டுகளாகி 100 வயசு ஆயிடுச்சு. இன்னும் கடவுள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறவில்லை. கடவுள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறவில்லை. தன்னுடைய வழிமரபை வானத்து விண்மீன்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பழுகி பெருகை செய்வேன் என்று சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் ஏன் அப்படின்னா ஆண்டவராகிய கடவுள் கண்டிப்பாக நிச்சயமாக தனது கொடுப்பார் என்பதில் அவர் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்கிறார். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாமல் இருப்பினும் அவர் எதிர்நோக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று நம்பினார். அதனால்தான் அவரை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கிறார். அவர் சொன்னபடியே ஆண்டவராகிய கடவுள் அந்த நம்பரை பள்ளத்தாக்கு அருகில் இளைஞர் காலத்தில் வருகிறார்.
இதே போன்று நான் அடுத்த ஆண்டு வருவேன், உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொல்லுகிற பொழுது அந்த கூடாரத்தின் பின்புறத்தில் இருக்கின்ற ஆபிரகாமின் மனைவி சிரிப்பார். இனிமேல் நான் ஒரு குழந்தை பிறப்போது 90 வயசு ஆயிடுச்சு, என்னுடைய கணவருக்கு 1 வயசு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, கிழவனாயிடும், கல்லாத வயசுல நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் போது என்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவர் சிரிக்கின்றார். எனவே அவர் மகன் பிறக்கின்ற பொழுது, அவருக்கு மகன் பிறக்கின்ற பொழுது ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஈசாக்கு என்று சொன்னால் சிரிப்பின் மகன் என்பது பொருள், மகிழ்ச்சியின் மகன் என்பது பொருள். ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொன்ன போது அதை அவரால் மட்டும் முடியவில்லை. ஏன் அப்படின்னா ஆபிரகாமுக்கு வயது 100, சாராவுக்கும் வயது முதிர்ந்து விட்டது. எனவே அவர்கள் உடல் பருவத்திற்காக சாராவின் கர்ப்பப்பை செத்ததை போது மாத்திரமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலும் ஆபிரகாம் நம்பினார். எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காமல் ஆண்டவராகிய கடவுளை உறுதியாக நம்பினார். விசுவாசத்தின் தந்தையை நடக்கிறார். இறுதியாக அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் அப்படின்னால் தனக்கு ஒரே மகன் தான் கொடுத்தார். யாரு? ஈசா. கிடையாது. அந்த ஒரே மகனையும் தனக்கு வழியாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுள் கேட்டபோது சற்றும் தயக்கம் காண்பிக்கவில்லை. ஐயா, ஒரு மகன் தான் கொடுத்தீங்க, அது ஒரு மகனை நீங்க வழியாக கொடுத்து சொல்றீங்க, கொடுத்துட்டா என்னுடைய வழிபாடு எப்படி வாழ்ந்து விண்மீன்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பருகிற்கு செய்து என்று சொன்னீங்க, அது நிறைவேறும் என்ற அச்சத்திற்கு அவர் இடம் கொடுக்காமல் ஆண்டவராகிய கடவுள் சொன்னதை கேட்டு அதை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு செல்கிறார். அப்படி மோரியா இளம்பெருமைக்கு தன்னுடைய மகனை அழைத்து செல்கிற பொழுது தன்னுடைய மகனுடைய மீது விறகு கட்டைகளை அடுக்கி அவனை சுமந்து வர சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் இருவரும் அவர்களோடு சேர்ந்து ஒரு சில பணியாளர்கள் செல்கிறார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கிறார், அப்பா, பலி இடுவதற்கான பொருட்கள் எல்லாமே இருக்கு, விறகு கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, ஆனா பலிக்கான ஆணை இருக்கு என்று தந்தையை பார்த்து கேட்பார். அப்பொழுது ஆபிரகாம் சொல்வார், நீதான் மனிதன் அவர்கள் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை பற்றி நீ கவலைப்பட ஆண்டவர் யார் பார்த்து கொள்வார்? ஆண்டவர் பார்த்து கொள்வார். இடது கட்டிதான் நீச்சி அது மேல தன்னுடைய மகனை கற்பிடிச்சு கட்டி உங்களை சொல்ல வயசு. அப்பொழுது கடவுளுடைய நீ கடவுளுக்கு அச்சுவன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எனவே உடைய பையனுக்கு எந்த தீங்கும் செய்யாது. அதுவும் ஒரு ஆண்டுக்குரிய மனிதர்களுக்கு அதை எடுத்து வந்து உன்னுடைய மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டை பதிலாக என்று ஆண்டவருடைய அழைக்கப்பட்ட போது எந்த ஒரு நிலையும் எந்த ஊருக்கு போறோம், என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம் என்பது எதுவுமே தெரியாது. இருப்பினும் அமைப்பை விட்டுவிட்டு ஆண்டவர் காண்பிடத்திற்கு செய்தார். பல நிலைகளில் அவருடைய நம்பிக்கையானது பரிசோதிக்கப்படுகிறது, புடமிடப்படுகிறது. அந்த எல்லா நிலைகளிலும் ஆண்டவராகிய கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கையில் அவர் சிறிதும் அசைவிடாமல், ஐயமடையாமல், சந்தேகத்திற்கு இடப்படாமல் உறுதியாக நம்பினார். அதனால்தான் விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையின் தந்தை என்று அவரை நாம் அழைக்கிறோம். அதே போன்றுதான் நம் அன்னை மரியாதைய நம்பிக்கையில் பல நிலைகளில் அவருடைய நம்பிக்கை பரிசோதிக்கப்படுகிறது, புடமிடப்படுகிறது. எப்படி என்பதை நாம் நூற்பான செய்தி 1ஆம் அதிகாரம் 35 படித்து ஆண்டவருடைய தூதர் அன்னை மரியாதைக்கு தோன்றி காத்திருக்கிறார். நீ ஒரு மகனை பெறுவார், அவருக்கு இயேசு என பெயரிடுவார், அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளை மகனிடப்படுவார், தாவீதின் ஐயனை ஆண்டவராக கடவுள் அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்திலே என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடியாது என்று வாழ்ந்தவர் அன்னை மரியாதை சொல்வார். இது எப்படி நான் எனக்கு இன்னும் திருமணம் ஆகல, இதெல்லாம் எப்படி நிகழும் என்று சொல்கிற போது கடவுளுடைய தூய ஆவியானவர் மீது வருவார். உன்னத கடவுளை வல்லனை உண்மை அதனால் உம்மிடம் பிறக்கும் குழந்தை தூயது இறைமகன் எனப்படும் என்ற ஒரு விளக்கத்தை சொல்கிறார். ஏன் அப்படின்னா இன்றைய நவீன காலத்தில் பார்ப்போம் என்றால் இன்றைக்கு குழந்தை பெற்றெடுப்பது என்பது மிக எளிதான ஒன்றாக மாறிவிட்டது.
10, 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் குழந்தைகளாக கூட இன்றைக்கு ரெஸ்கியூ பேபி என்கின்ற அந்த விஞ்ஞான அடிப்படையில், அறிவியல் அடிப்படையில் அவர்கள் இன்றைக்கு குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு ஆணுடைய துணையின்றி எந்த ஒரு பெண்ணாலும் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. கன்னிமையில் அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் அது இயலாத காரியம், நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. எனவே தான் இது எப்படி நிகழும்? நான் கணவனை அறிகிறேன், எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, இதையெல்லாம் எப்படி சாத்தியம் என்று கேட்கின்ற பொழுது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற பொழுது இது ஒரு உமது வார்த்தைப்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அந்த இறை சித்தத்திற்கு அர்ப்பணிக்கின்றார். அர்ப்பணித்ததோடு நின்று விடாமல் அதை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வாக்க ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய தூதர் அன்னை மரியாதை அந்த மங்கள வார்த்தை சொல்கிற நிகழ்ச்சியில் சொல்கின்ற செய்தி ஒன்றுமே அப்படி வாழ்க்கையில் கிடைக்கிறது. உனக்கு ஒரு மகன் பிறப்பார், அந்த மகன் எல்லாரையும் விட பெரியவராக இருப்பார் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார். ஆனால் யோவான் நற்செய்தியை நாம் படித்து பார்த்தோம் என்றால் 8ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால், எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேள்வி எழுப்புவார். எங்களுக்கு ஆபிரகாம் தெரியல, அவரை விட நீ பெரியவனா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேள்விகள் எழுப்புவார். அப்படி என்றால் உன்னுடைய மகன் பெரியவராக இருப்பார் என்று வானதூதர் சொன்னது இங்கு என்னது முரண்பட்டு நிற்கின்றது. வானதூதர் சொல்கிறார், இங்கு அவருடைய வழிபாடை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஆபிரகாம் தான் பெரியவர், அவரை விட நீ பெரியவர் கிடையாது என்கிற மாதிரி ஒரு முரண்பாடான செயல்பாடு நடைபெறுவதை பார்க்கிறார். அவரை புறக்கணிக்கிறார்கள். சொந்த ஒரு மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதை நாம் பார்க்கலாம். நேற்றைய நற்செய்தியை படித்து பார்த்திருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்ற பொழுது, நாசரேத்துக்கு வருகின்ற பொழுது அவருடைய சொந்த ஊர் மக்களை அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவரை நிராகரிக்கிறார், அவரை புறக்கணிக்கிறார். பெரியவராக இருப்பவரை சொன்னார்கள், எல்லாத்தையும் கடைசி இல்லையா அவர் சொந்த ஊருக்கு வரை ஜீரோவாகிறார். இது அன்னையுடைய அவர்கள் எப்படி சொன்னார், அவருடைய வாழ்க்கையில இரண்டாவதாக உன்னத கடவுளை மாற்றினார் என்று வானதூதர் அன்னையுடைய சொல்றார். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஒரு ஆசிரியர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்று வானதூதர் அவருக்கு சொன்னார். ஆனால் இங்கு அவருடைய சொந்த ஒரு மகனை அவரை பார்த்து என்ன சொல்றார்? இதற்கு ஒரு தச்ச பையன் இவங்க எங்க தீவிரமாக வந்துச்சு, ஒரு ஆசிரியர் பையன் எங்க தீவிரமாக வந்துச்சு என்று இடர்பட்டு நிற்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். ஒரு மரியாதை மகன் தானே, ஆண் துணையின்றி பிறந்த ஒரு கன்னி பெண்ணுடைய மகன் தானே என்று ஏராளமாக பேசுவதை நாம் உன்னதை மகன் என்பதற்கும் ஒரு தச்சனுடைய மகன் என்பதற்கும் பெரிய வேறுபாடு, பெரிய முரண்பாடு இருக்கிறது. இது குடிகாரம் சொல்றாங்க, பெருமையை பார்க்க சொல்றாங்க, பாவியருக்கு நண்பர்கள் சொல்றாங்க. அனைத்தையுமே உன்னதை மகன் என்று நிறைவேறது அவரை படிப்படியாக இருக்கிறார். எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பணிபாடின் போது பரிசேயர்கள் சதுசேயர்கள் மறைமுகர்கள் இழிவுபடுத்துவதை நாம் பார்க்கலாம். இருப்பினும் என்ன செய்தாலே நம்பிக்கையே முன்னாள் சொன்னார், அவர் அறியலையே ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிகிறார். அவர் யாக்கோபின் குடும்பத்தில் என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் என்று வானதூதர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய கடைசி கட்ட வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கிருந்த படைவீரர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் இயேசுக்கு ஒரு செந்நிற ஆடை அணிவித்து அவருடைய தலையில முன்மொழியும் சொல்லி அவருடைய கையில் ஒரு குரல் கொடுத்து யூதரின் அரசியை என்று அவருடைய முகத்தில் 6 ஏழம் செய்தார். யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார்கள். அவருடைய அரசாட்சிக்கு முடிகிறார் என்று சொன்னார். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த படைகளுக்கு மத்தியில் மாணவர்கள் யூதரின் அரசியல் வாழ்க்கை என்று சொல்லி அவரை சொல்வதை ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ அந்த சிறுமையை தன்னுடைய அரியணையாகவும் அவர் தலையில் சூட்டப்பட்ட அந்த முழுமுடியை தன்னுடைய கிரீடமாகவும்
அவர் கைகளிலும் கால்களிலும் அறையப்பட்ட அந்த ஆணைகளை தன்னுடைய கவசங்களாகவும் கெட்டைகளாகவும் கொண்டு ஆட்சி செய்கிறார் என்பதை அன்னை மரியா அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னத கடவுளின் மகனிடம் கொடுப்பார் என்று சொன்னபோது, ஆனால் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளை வழிபடுகிறார் என்று குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. வானவர் சொன்ன ஒன்று, ஆனால் மக்கள் அவர் மீது சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகளை உண்டாகிறது. இவன் கடவுளை வழிபடுகிறார், இவன் தானே கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறார் என்று சொல்லி அவர் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் ஒரு சிலுவை மரத்தை பரிசாக கொடுக்கிறார். இப்படி பல நிலைகளில் ஒவ்வொன்றாக நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாதை நம்பிக்கையாக ஒவ்வொரு கட்டத்திலும் புடமிடப்படுகிறது, பரிசோதிக்கப்படுகிறது. ஆனால் அனைத்து நிலைகளிலும் அவர் நம்பிக்கையில் சிறிதும் அசைவிடாமல் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். தான் நம்பியிருப்பது நிச்சயம் கிடைக்கும் என்று எதிர்நோக்கியிருந்தார். கண்ணுக்கு புலப்படாமை பற்றிய அந்த நிலையிலும் ஐயமற்ற நிலையில் அவர் இருந்தார். எனவே தான் அன்னையுடைய நம்பிக்கை மிக மிக பெரியதாக நாம் பார்க்கிறோம். படித்து பார்க்கின்ற பொழுது எலிசபெத் அன்னையுடைய வாக்கு சொல்லுவார், ஆண்டவர் உனக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று அன்னை மரியாதை வாழ்க்கை பாடலை நாம் பார்க்கிறோம். எனவே கடவுள் சொன்ன அனைத்தும் நிச்சயமாக ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நிறைவேறும் என்பது அன்னையுடைய நம்பிக்கையாக இருந்தது. அதற்காக அவர் கொடுத்த விலையும் நிறைவேற செய்கிறது. எப்படி ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனையும் ஆண்டவராக கடவுள் பலியிட வேண்டும் என்று கேட்டார், அதே போன்று தன்னுடைய ஒரே மகன் அன்பு மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த தரணிக்கெல்லாம் தானே வாக்கு கொடுக்கின்றார். அங்கு அவர் தன்னுடைய மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். இங்கு தன்னுடைய மகன் தன் கண் முன்பாகவே இறப்பதை துடிதுடித்து இருப்பதை அன்னை மரியாதை இந்த உலகெல்லாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை சிலுவையில் பலியாக கொடுத்தார் என்று சொன்னால் அந்த தாயினுடைய உள்ளம் எந்த அளவுக்கு துடித்திருக்கும். அந்த துடிதுடிப்புக்கு மத்தியிலும் அந்த துன்பத்திற்கு மத்தியிலும் துயரத்திற்கு மத்தியிலும் கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கையில் அவர் சிறிதும் அசைகிறார்கள். நிலைத்தது என்று இன்றைய நம்பிக்கையின் அன்னையாக நம்பிக்கையின் அறிவியாக நிகழ்ந்ததை நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் அன்னையினுடைய நம்பிக்கை என்கின்ற தலைப்பில் சிரித்து பார்க்கின்றார். அந்த அன்னையிடம் காணப்பட்ட பண்புகளை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் இனமாக முயற்சி செய்கிறார் சிரித்து பார்க்கிறேன். அன்னையுடைய பல நிலைகளில் பரிசோதிக்கப்படுகிறார், புடவிடப்படுகிறார். அப்படி பரிசோதிக்கப்பட்டால் புடவிடப்பட்டால் அவர் நம்பிக்கையில் ஒருபோது வளர்ச்சி அடையவில்லை. இன்றைக்கு என்னுடைய நம்பிக்கை பரிசோதிக்கப்படுகிற போது, என்னுடைய நம்பிக்கை சோதிக்கப்படுகிற போது நான் சில நம்பிக்கை எனக்கு தேவை என்றால் ஆண்டவரை நான் தேடுகிறேன், எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் தூக்கி போட்டு நம்ம கிடைக்கும் அந்த புனசரி சொல்லிட்டு யாரையெல்லாம் வழி காட்டுகிறார்கள். அவர் காட்டியதை எல்லா வழிகளையும் பின்பற்றிவிட்டு கடைசி எங்கேயும் ஒன்று நடக்கிற மீண்டும் வந்து சரணாகதி அடையும். நீங்க எங்கே போன எதுவுமே நடக்கிறது, நீயே பார்க்கணும் என்று சொல்லி நாம் கடைசியாக சரணாகதி அடையும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நம்பிக்கை பல நிலைகளில் பல்வேறு வகைகளில் பரிசோதிக்கப்படுகிறது. அப்படி பரிசோதிக்கப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராக சோதித்து பார்க்கிறார். எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்ற முடியுமா, என் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியுமா? அப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர் என்றதை ஆண்டவராக சொல்கிறார். என்றைக்கு இதை ஆண்டவராக கடவுளிலிருந்து பிறந்தவர் அனைவருமே உடலை வெல்லக்கூடிய என்று திருத்துதல் யோவான் முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் உடலில் என்று நான் நம்பிக்கை. இன்றைக்கு நாம் காசு, பணம், பட்டம், பதவி, அதிகாரம் அதை கொண்டு நாம் உடலை எரிந்து விடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக முடியாது. அதை கொண்டு எதை என்று பணம் வாங்கி விடலாம், வாங்க முடியாது. நம்பிக்கை ஒன்றுதான் உடலை வெல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அதை விசுவசிக்கிறேன். ஏனெனில் இன்றைக்கு நம்பிக்கை என்பதை நாம் எல்லா நிலைகளிலும் கேடயமாக பற்றி கொள்ள வேண்டும் என்று திருக்குறள் கவுன்சிலிங்கார் எலிசபெத்திலே என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை விடாமல் பற்றி கொள்ளுங்கள்.
அந்த கேடயத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற தீயோனுடைய அந்த சக்திகளை உங்களால் வெற்றி கொள்ள முடியும் என்று அவர் கற்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து விதமான தீமைகளை எதிர்கொண்டு நாம் வெற்றி அடைய வேண்டும் என்ற நம்பிக்கை என்கின்ற உணர்வை, விசுவாசத்தை நாம் கேடயமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வாக்க வேண்டும். அப்படி வாழ்வாக்க மாற்றுகிற பொழுதுதான் நாம் வெற்றி அடைய முடியும். ஏனெனில் நாம் எதிர்க்கப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நம்பிக்கையை உடையை வைக்கிறோம், அதை வழிநடத்துகிறோம், அதை நிறைவு செய்கிறோமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் கண்களை மூடிக்கிறோம். நாம் ஒவ்வொருடைய உள்ளத்தில் நம்பிக்கை என்கின்ற விதையை விதைக்கக்கூடியவர் யாருன்னா அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கை என்கின்ற விதையில், அன்பு என்கின்ற விதையில், எதிர்நோக்கு என்கின்ற விதையில் விதைத்திருக்கின்றார். இன்னைக்கு நமக்கு அன்பு செய்யறோம் அப்படின்னா அது இயல்பாக நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் அது இறைவன் இயல்பாக இன்றைக்கு ஒருவரை நாம் நம்புகிறோம், கடவுளை நம்புகிறோம் என்று சொன்னால் அது இயல்பாக இறைவன் நமக்கு கொடுக்கிறது. ஒன்றை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம், அது கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும் என்று நம்புகிறோம் என்று சொன்னால் அது இறைவன் நமக்கு கொடுக்கிறது. எனவேதான் நாம் குறிப்பிடக்கூடிய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரம் இந்த 16 வசனத்தை நாம் படித்து பார்க்கிறோம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இதில் எது சிறந்த மூணுமே சிறந்தது. ஏன்னா இந்த மூன்றுமே கடவுளால் கொடுக்கிறது. நம்பிக்கை, எதிர்நோக்கு, இந்த மூன்றுமே சிறந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய உள்ளத்துல நம்பிக்கை என்கின்ற நிலையை விதைக்கிறவர் ஆண்டவர், அதை நிறைவு செய்யக்கூடியவரும் ஆண்டவர் தான். எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்முடைய கண்களை பதிய வைத்து அன்னை வரையவை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நாம் சோதிக்கப்பட்டாலும் பரிசோதிக்கப்பட்டாலும் நம்பிக்கை இழக்காமல் அந்த அன்னையை அடைசூழலை பற்றி நாம் வாழ முயற்சி செய்வோம், சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். இறைவனுடைய இயேசு என்று வாழ்த்து வருவார்.
வாக்குப்படி வந்தார்கள். ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சிகளையே உமக்கு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். நன்றி எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மிகுதிய செயலுமாகும். தூயாவினேற்றதா அந்த அன்னையினுடைய உடைய திருமகனை கருதாகி தமது கண்ணிமையை மாற்றி நிலைத்து நின்று நிலையான முறையாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அழைத்தார். அவர் வழியாகவே மதுமாவை வாழ்வதற்கு வழிந்தனர். தலைமை காக்குவோர் உண்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திறமும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள சேராபீன்களும் ஒன்றுடைய கலைந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் ஏற்றி கொண்டு பாடுவதாவது. ஆண்டவரே, தேவையாகவே உடையவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆசையுடைய ஆவியை பொழித்து இக்காரியத்தை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை வாழ்வனவாகும். அவர் பாடுபட உடன்படைந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நம் சிலர்களுக்கு அழைத்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்துவில் இருக்கிற இவைகளை நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு மொத்தத்தை வெளிப்படுத்த பின்னத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என இல்லை என்று கொண்டினை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் கிறிஸ்துவின் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரலுக்கும் உமது திரு அவையை நினைவுகள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் செல்லா திருநீர் ஆகிய அனைவரும் உமது திரு அவையில் நிறைவேற்றல். தந்தையே, இன்று நம்மளால் சென்று கொண்டிருக்கிற சிறுவைக்கு அன்பிய குடும்பங்களை என்னை ஆசீர்வதிக்கிறோம். அன்னையின் வழியாக அவருடைய எண்ணங்களின் வாக்குகள் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவு செய்கிறார்கள். மேலும் உயிர்களும் எதிர்ப்புடன் உயிர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக வழியில் கேட்கிறது. எங்கள் அனைவரும் ஆயிரம் கடவுளின் கணித்தாயிரம் புனித மரியா அவருடைய கடவுளான புனித திருமுகங்கள் இவ்வுலகிற்கும் புனிதாயிரம் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வு ஒவ்வொரு கிறிஸ்து வழியாக உங்களை தாழ்மையாக இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் எங்கள் பாவங்களை பாராமல் உமது அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மறைத்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற உலகின் வாழ்வை பகிர்ந்து கொள்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம் ஒவ்வொருடைய உலகிலும் நம்பிக்கையை வழிகிறோம், அதை வழிநடத்துகிறோம், அதை நிறைவு செய்தவருமான இவர்கள் நம்முடைய கண்களை பறிகிறது. நம்முடைய பாதுகாவலை உயிரோடு அறிவிப்பதை பற்றி அவர் நம்முடைய நம்பிக்கையை அசைவதாமல் உறுதியாக விதைக்கிறோடு நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிற இவருடைய திருவுருவத்திற்கு அழைக்கப்பெற்ற நம்ம ஒருவரும் பெறுகிறோம்.
கோயிலுக்கு வந்து மட்டும் தாமதமாக வரீங்க. அருள்மிகு தன்னையிடம் பிறந்த உன் திருமகனிடம் வழியாகவும் அதனால் நீங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. தந்தையின் மகன் தூய ஆவியார் உங்கள் இறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தந்தையின் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் பரிந்துரையும் வாழ சென்று வாருங்கள். திருப்பதி மத்தியில் வந்து உங்களுக்காக திருப்பணிகளை ஏற்றி உங்களுக்காக இறைவன் ஜெபிக்க எனக்கு வாய்ப்பை வழங்கி தந்தை தேவி சபர்களுக்கும் மேன்மைந்த தந்தை அன்பர்களுக்கு மனமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய விழா சிறப்பாக நடைபெற உங்களுக்காகவும் உங்களுடைய விழா மக்களுக்காகவும் நன்றி. Amen.